அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களால் பறக்க முடியாவிட்டால் ஓடுங்கள், ஓட முடியாவிட்டால் நடந்து செல்லுங்கள், நடக்கவும் முடியாவிட்டால் தவழுங்கள். இலக்குகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதே முக்கியமானது. நீங்கள் உங்களுடைய இலக்கில் வெற்றி பெற கடவுளை பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் காண இருப்பது இந்நாள் பொன்னாள். 27/10/2016 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வியாழன்கிழமை, ஸ்ரீ துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி. இன்று ஏகாதசி. நல்ல நேரம் காலை 10:30 மணியில் இருந்து 11 மணி வரை. ராகு காலம் 1:30 மணியில் இருந்து 3 மணி வரை. யமகண்டம் 6 மணியில் இருந்து 7:30 மணி வரை. குளிகை 9 மணியில் இருந்து 10:30 மணி வரை. சந்திராஷ்டமம் சதயம் நட்சத்திரம். இந்நாள் பொன்னாளை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் இதோ உங்கள் பார்வையில்.
இப்பொழுது நாம காண இருப்பது திருமந்திர தேனருவி சொற்பொழிவு. இது உங்களுக்காக. மனக்கவலை மாற்றுகின்ற மருந்தாக திருமூலர் திருமந்திரத்தை கொடுத்தார். 3ஆம் தந்திரத்திலே 13வது அழகான தலைப்பு காய சித்தி உபாயம். அதாவது உடலையும் மனதையும் எவ்வாறு புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள்வது. இதில் மந்திரத்தினுடைய சக்தியை பற்றி சொன்னார், உடம்பை பற்றி சொன்னார், எவ்வாறு சாப்பிடுவது என்பதை பற்றி சொன்னார். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்தவர் இப்போ எவ்வாறு மந்திரங்களை உச்சரித்தல். 739வது பாடல். ஆகும் சனவேத சக்தியை அன்புற நீர்கொள நெல்லில் வளர்க்கின்ற நேர்மையை பாகுபடுத்தி பலகோடி களத்தினால் ஊழ் கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்கே. ரொம்ப அழகாக சொன்னார். இந்த வயலில் உள்ள நெல்லை எல்லாம் அறுவடை பண்ணும்போது 2ஆக பிரித்து வைப்பாங்களாம். ஒன்று வீட்டில் சாப்பாட்டுக்கு, இன்னும் பாதி நெல்லை விதை நெல்லாக எடுத்து வச்சுருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த விதை நெல்லை தான் அடுத்த போகத்திற்கு அந்த வயலில் விதையாக தூவுவாங்க. மொத்தத்தையும் தின்னுறதில்ல, அதில் முக்கியமான ஒரு பகுதியை விதை நெல்லாக வைத்திருப்பார்கள். அதுபோல மிக அழகாக திருமூலர் ஒரு ஓமையை சொல்லுகின்றார். வேத சக்தியை நெல்லில் வளர்கின்ற நேர்மையை, நெல்லில் வளர்கின்ற நேர்மைன்றார். அதுபோல் நீ விதை நெல்லாக உன்னுடைய வாழ்நாளில் ஒரு பகுதியை நீ உன்னுடைய மனதை வளமைப்படுத்துவதற்காக, ஆன்மாவை புனிதப்படுத்துவதற்காக விதை நெல்லை சேமிப்பதைப் போல தியானம் செய்ய வேண்டும். எல்லா நெல்லையும் தின்னு தீக்கிற மாதிரி 24 மணி நேரத்தை நீ வீணடித்து விடாதே. உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம சக்தியை மேம்படுத்து, பிராணசக்தியை மேம்படுத்து, பிராணாயாமம் செய், உணவை குற, ஆத்ம சக்தியை வளர்த்துக்கொள். இப்படி சொல்லிக்கொண்டே வந்தவர் ஊழ்கொண்ட மந்திரம். ரொம்ப அருமையான ஒரு சொல். ஊழ்கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்கேன்னார். அதாவது மந்திரம் சொல்லுவதனால ஊழை மாற்ற முடியும்னார். ஊழ்னா வேற ஒன்றும் இல்லை, தலைவிதி. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், உண்மையிலே தலைவிதி இருக்கான்னார். என்னங்க இதில் சந்தேகம்? நம்முடைய இலக்கியங்கள்லாம் புராணங்கள்லாம் சொல்லுது. இல்லைங்க, எனக்கு அதில் சந்தேகம் இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு நம்பலைன்னா நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அவனுடைய தலைவிதி எப்படியோ அப்படி தாங்க போவான்னு. எப்படிங்க சொல்கிறீங்க, உதாரணம் சொல்லுங்கன்னார். நான் பேருந்து சொன்னேன், பஸ்ஸில். அது தலையில் என்ன எழுதியிருக்கோ அந்த இடத்துக்கு தாங்க அது போகும். மந்தவெளி சென்னை 21ன்னா அது மந்தவெளிக்கு தான் போகும், சென்னைக்கு தான் போகும். அது தலையில் அதாங்க எழுதியிருக்கு. அது மாதிரி நம்முடைய ஊழ் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் நம்முடைய வாழ்வு அமையும். அந்த ஊழை மாற்றுகின்ற மந்திரம்னு ஒன்று சொல்கிறார். இது என்ன ஊழை மாற்ற முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நிச்சயம் மாற்ற முடியும். எப்படின்னா கட் சர்வீஸ்ன்னு போடுவான். மந்தவெளி கட் சர்வீஸ் போட்டு அது நடுவில் லஸ்ஸுலேருந்து கிளம்பும். எப்படின்னா அங்கேருந்தாங்க போகணும் அது, ஆனால் அதை மாற்றிவிட்டாங்க. எப்படி தலைவிதியை மாற்றுவதைப் போல அப்படி தலைவிதியை எப்படி மாற்ற முடியும் என்றால் ஒரு மந்திரத்தால் மாற்ற முடியும். ஓரெழுத்து மந்திரம் ஓம், 2 எழுத்து மந்திரம் ராம், 3 எழுத்து மந்திரம் முருகா, 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாயா, 8 எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. உனக்கு எது வருகிறதோ அந்த மந்திரத்தை எடுத்துக்கொள். அந்த மந்திரத்தை உச்சரிக்கின்ற பொழுது உன்னுடைய ஆத்ம சக்தி வளர்கிறது. உன்னுடைய கவனமெல்லாம் ஒரு பக்கம் திரும்புகிறது. உன்னுடைய மனம் நல்வழிப்படுகிறது. இந்த உலகியல்ல தீமையான எண்ணங்களே உனக்கு வராது. அந்த தீமை என்ற எண்ணம் பக்கமே நீ போக மாட்ட. எனவே நீ முழுவதுமாக அந்த மந்திரத்தோடு ஒன்றி விடுவாய். அதைத்தான் திருமந்திரம் சொல்லுகிறது. அந்த மந்திரம் எதுவாக இருக்கலாம். ஓரெழுத்து மந்திரமாக இருக்கலாம், 2 எழுத்து மந்திரம், 3 எழுத்து மந்திரம், 5 எழுத்து, 8 எழுத்து, எது வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். உன்னுடைய வாழ்வை வளமாக்குகின்ற நம்பிக்கைக்குரிய ஒரு மந்திரம். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கலாம். சில பேருக்கு அம்பாளை பிடிக்கும், சில பேருக்கு சிவனை பிடிக்கும், சில பேருக்கு முருகனை பிடிக்கும். எந்தெந்த மதத்தினராக இருந்தாலும் எந்தெந்த கடவுளராக இருந்தாலும் பரவாயில்லை. ஏன் இயற்கையை நினைத்து கூட நாம் ஜபிக்கலாம், சூரியனை நினைத்து ஜபிக்கலாம். சூரிய சக்தி தான் உலகத்திலேயே மேம்பட்டது. அதைத்தான் அறிவியல் சொல்லுகிறது சோலார் எனர்ஜி. அந்த சோலார் எனர்ஜி ஒரு வீட்டுக்கு கரண்ட் கொடுக்கும்போது அந்த சூரியன் உன்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு சக்தியை கொடுக்க மாட்டானா?
சூரியனுடைய சக்தியை கொடுப்பதுதான் காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி ஜபங்கிறது வேறு எதுவும் கிடையாது, சோலார் எனர்ஜி. எப்படி சூரியனுடைய சக்தியை நாம் மின்சார சக்தியாக மாற்றுகின்றோமோ அப்படி ஆத்ம சக்தியை நமக்கு கொடுப்பது தான் மந்திர சக்தி. அந்த மந்திர சக்தியைத்தான் ஊழ்கொண்ட மந்திரம் என்று திருமூலர் நம்முடைய ஊழையே மாற்றக்கூடிய, தலைவிதியே மாற்றக்கூடிய மந்திரங்கள் உள்ளன. அந்த மந்திரத்தை சொல்லி வாழ்வை நீ உயர்த்திக்கொள், மேம்படுத்திக்கொள், வளமாக்கிக்கொள் என்று மிக அருமையாக திருமூலர் திருமந்திரத்திலே நமக்கு பாடலாக்கி தந்திருக்கின்றார். தினம் ஒரு திவ்ய பிரபந்தம். இது உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. வேதத்தில் எவ்வளவோ செய்திகள் சொல்லப்பட்டிருந்தாலும் எது உண்மையான பரம்பொருள் என்கின்ற அந்த முக்கியமான பகுதியை கூறி மேலே தொங்கவிடப்பட்டிருந்த பொற்கிழியை தன் கைக்கு ஏற்றபடியாக, தன் கையிலே வந்து தங்கும்படியாக செய்து கொண்ட ஆழ்வாருடைய திருவடி தாமரைகளை வணங்குகின்றோம். அப்படிப்பட்ட காப்பு செய்யுளை பாசுரத்தை தனியனை சேவித்து கொண்டு ஆழ்வாருடைய பாசுரத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட அனுபவம், அப்படிப்பட்ட புண்ணியம் இல்லாத காரணத்தால் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளையெல்லாம், ஆழ்வாருக்கு நடத்தி காட்டிய நிகழ்வுகளையெல்லாம் பாசுரங்களின் மூலமாக நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். 3ஆம் பத்தில் 3ஆம் திருமொழியை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். கண்ணன் மாடு மேய்த்துவிட்டு வீடு திரும்புகின்றான். அவனுடைய அழகை பார்த்தால், அவனுடைய மென்மையை பார்த்தால் எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு, அடடா இப்படி வெயிலில் அனுப்பினேனே, இது தகுமா? எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன், அவனுக்கு திருக்கல்யாண வைபவம் கண்டு மகிழ வேண்டும் என்று தாயான யசோதை ஆசைப்படுகின்றாள். கல்யாணத்திற்கு எவ்வளவு செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா? எவ்வளவு விஷயங்களை பார்த்து பார்த்து எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை ஒரு தாயானவள் செய்கின்றாள். அதில் முக்கிய இடம் பெறுவது என்ன என்று கேட்டால், அரிசிகளை எல்லாம் சேமித்து வைத்திருக்கின்றாளாம். எதற்காக? எம்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவத்தை செய்து கண்டு மகிழ வேண்டும். நம்ம இன்னைக்கு எல்லாருமே சொல்லுவோம், நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துடணும். அப்படி இந்த யசோதை கண்ணனுடைய அழகை பார்த்து, கண்ணனுடைய லீலைகளை பார்த்து, கண்ணனை இப்படி மாடுமேய்க்க அனுப்பிவிட்டோமே என்று நொந்து கொண்டு அவனுக்கு தக்க தருணத்தில் திருக்கல்யாண வைபவம் நடத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாள். இந்த திருக்கல்யாண வைபவத்தினுடைய தாத்பரியம் என்ன? இந்த தாத்பரியம் என்ன என்று சொன்னால், கல்யாணம் என்பது இயக்கம். ஆணும் பெண்ணும் இணைகின்ற அந்த உயர்ந்த பந்தம், உத்தமமான நேசம், உயர்ந்த உறவு என்பது இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கு காரணமாக அமைகின்றதுன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட திருக்கல்யாண வைபவத்தை காண வேண்டும் என்று தாய் ஆசைப்படுகின்றாள். அப்போது எத்தனை நாள் ஆயிருக்கு என்பது போன்ற ஒரு அழகான சிந்தனையை காண்பிக்கின்றாள். திருவோணம் என்கின்ற பண்டிகையை யசோதை பிராட்டி கூறுகின்றாள். திருவோணம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மகாபலி இந்த பாதாள உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை வெளியில் வந்து தன்னுடைய மக்கள் சுபீக்ஷமாக இருக்கின்றார்களா, நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்று காண வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க
அவனுடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து உலகளந்த திருமேனியாக எழுந்தருளியிருந்த எம்பெருமான் திருவோணத் திருநாளில் நீ வந்து உன்னுடைய மக்களையெல்லாம் தரிசிக்கலாம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட திருவோண திருவிழா என்று யசோதை காட்டுகின்றாள். திண்ணார் வெண்சங்குடையாய் என்று அந்த கண்ணபெருமானை விழித்து, திருநாள் திருவோணம் இன்றேழு நாள் முன்னேர் பண்ணார் மொழியாரை கூவி முளையட்டி பல்லாண்டு கூறுவித்தேன் கண்ணாளஞ்செய்ய கரியும் கலத்தது அரிசியும் ஆக்கி வைத்தேன் கண்ணா நீ நாளை தொட்டு கன்றின் பின் போகேல் கோலஞ்செய்து இங்கே இரு. நாளையிலிருந்து நீ பசுமேய்க்க செல்ல வேண்டாம், அழகான கோலத்தை அழகான அலங்காரத்தை எல்லாம் செய்து கொண்டு இங்கேயே இரு, உனக்கு திருக்கல்யாண வைபவத்தை நிகழ்த்தி பார்க்க வேண்டும் என்று இந்த தாய் மனம் ஏங்குகின்றது என்று யசோதையின் நிலைப்பாட்டிலிருந்து ஆழ்வார் செய்து காண்பித்தார். அதுதான் நமக்கு இன்று அனுபவமாக அமைந்தது. என்ன நேயர்களே, இன்னைக்கு நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.